اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا முஹம்மது வபாரிக் வஸல்லிம் அலைஹி. நம் அனைவர்களும் முஃமின்களாக முஸ்லீம்களாக தோற்றுவித்து மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்துகளாக ஆக்கி அவர்களுடைய சகவாசத்தை பெற்றுத்தந்து மேலும் புனிதமிகு ரமலானுடைய மாதத்தை அடைய வைத்து மேலும் கடைசி பத்திலே லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அன்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இந்த இரவை நமக்கு கிஃப்டாக அருளாக வழங்கியிருக்கிறான். அதிலும் அவனுடைய வலிமார்களுடைய தர்பாரிலே அல்லாஹு தஆலா நமக்கு பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிந்திருக்கிறான். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள், ஒரு நல்லடியார் ஒரு கபரிலே அடக்கம் பெற்றிருக்கிறார். அவருக்கு அருகாமையிலே ஒரு நபர், பாவியான ஒரு அடியார் அடங்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹு தஆலா என்ன வெகுமதியை தருகிறான் என்று சொன்னால், அந்த நல்லடியாரின் உடைய சமூகத்தில் என்னென்ன ரஹ்மத்துகள் இறங்குகிறதோ அனைத்தும் அந்த பக்கத்தில் அடக்கமாக இருக்கக்கூடிய அவருக்கும் இறங்குகிறது என்பதாக பெருமானார் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். இப்போ முஹத்தீஸீன்கள் இதுக்கு நமக்கு ஞாபகப்படுத்தும் போது அவ்வாறு அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கும் என்பதாக கேள்விகள் கேட்கும்போது, அப்போ முஹத்தீஸீன்கள் மௌலானா காசிம் நானூத்துவி ரஹ்மத்துல்லாஹி போன்ற மகான்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள், ஒரு மனிதருக்கு விசிறுகிறோம், அவருக்கு மட்டும் அந்த காற்று சென்றடையாது, மாறாக அவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அந்த காற்று சென்று அடையும். அப்போது அதே போன்று தான் இந்த நல்லடியார்களுக்கு வரக்கூடிய எல்லா ரஹமத்துகளும் வெகுமதிகளும் அருகிலே அமர்ந்திருக்கக்கூடிய அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த நபருக்கும் அல்லாஹு தஆலா அதிலே பாக்கியம் அளிக்கிறான் என்பதாக பெருமானார் நமக்கு ஞாபகப்படுத்துவார்கள். அதே போன்று லைலத்துல் கத்ர் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மகான்களுடைய தர்பாரில் அல்லாஹு தஆலா நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கும் அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த பாக்கியத்தை நாம் அல்லாஹுடைய பிச்சையாக, ஃபதுலாக, ஜமால் நாயகத்துடைய அருளாக நாம் நினைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நிஸ்பத்தை வைத்துத்தான் அல்லாஹு தஆலா எல்லாம் நமக்கு தருபவனாக இருக்கிறான். நிஸ்பத் இல்லாமல் அல்லாஹு தஆலா ஒருபோதும் எதையும் தருவது கிடையாது, அப்படி நாம் பெறவும் முடியாது. ஆக அந்த நிஸ்பத்தை நாம் மதிக்க வேண்டும். அவர்களை கொண்டு தான் அல்லாஹு தஆலா நமக்கு எல்லாம் வழங்குவனாக இருக்கிறான். அந்த அல்லாஹ் ரப்பு தபாரக வ தஆலா ஜமால் நாயகத்தின் பொருட்டால் இந்த இரவிலே அல்லாஹு தஆலா, அதாவது என்னுடைய சர்க்கார் அவர்கள் ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள், அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அதாவது ஷபே பராத் இரவுல நாமெல்லாம் கேள்விப்பட்ட விஷயம்தான், நம்முடைய அடுத்த ஒரு வருடத்துடைய நமக்கு உண்டான அதாவது ஆயுள்களை நீட்டுவது, இவர் ஆரோக்கியமாக இருப்பாரா, அல்ல யார் யார் மரணிப்பார், யார் யார் ஹஜ்ஜி செய்வார் போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த ஷபே பராத் இரவுல எழுதப்படுகிறதா பெருமானார் ஞாபகப்படுத்துவார்கள். இப்போ இப்னு அப்பாஸ் சொன்னதா சர்க்கார் அவர்கள் ஞாபகப்படுத்தினா, இன்னல்லாஹ் யக்லில் அக்லியத்த மின் நிஸ்ஃபி ஷாபான், ஷாபான் 15 இரவில் அல்லாஹு தஆலா எல்லா மனிதர்களுக்கும் யார் யார் எவ்வளோ காலம் வாழ்வாங்க, அவர் என்னென்னலாம் அனுபவிப்பார் போன்ற அனைத்தும் அல்லாஹு தஆலா எழுதுகிறான். வயுஸல்லிமுஹா அலா அர்பாபிஹா ஃபி லைலத்தில் கத்ர், அந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா அந்த மலக்குமாருடைய சமூகத்திலே லைலத்துல் கத்ர் இரவிலே தான் அல்லாஹு தஆலா ஒப்படைக்கிறான் என்பதாக நமக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். இப்போ அல்லாஹு தஆலா நாமெல்லாம் பராத் இரவிலே அல்லாஹ்வுடைய சமூகத்திலே சர்க்காருடைய துஆவில் கொண்டு நாம் கேட்டோம். அல்லாஹு தஆலா நமக்கு நீண்ட ஆயுள்களையும் நோயற்ற வாழ்வையும் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தையும் இர்ஃபானையும் அல்லாஹு தஆலா அதிகப்படுத்தி அல்லாஹு தஆலா ஜமால் நாயகத்திற்கு பொருட்டால் அல்லாஹு தஆலா இந்த இரவில் அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய தாய் தந்தையர்கள், நம்முடைய மனைவி மக்கள்,
உலக முஸ்லீம் சகோதர சகோதரி எல்லோருக்கும் அல்லாஹாலா தந்தருள் புரிவானாக. அல்லாஹாலா ஜமால் நாயகத்துடைய ஹாந்தான்களை சர்க்காருடைய ஹாந்தான் அல்லாஹாலா ஆஃபிய சலாமத்தை தருவானாக. மதரசாவை அல்லாஹாலா சீரும் சிறப்புமாக நடத்திடுவானாக. காஃபுகளுடைய தொழுகையிட்டு அல்லாஹாலா பாதுகாத்தருவானாக. அல்லாஹாலா மதரசாவில் பயிலக்கூடிய பயிற்றிருக்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹாலா பகுமையும் தஃஹீமையும் அமல சாரி அதபையும் இஹ்லாஸும் அல்லா தந்துருவானாக. மதரசாவுக்கு யாரெல்லாம் எந்தெந்த ரீதியில் எல்லாம் உதவி செய்கிறார்களோ உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் அல்லாஹாலா நிஅமல் பதில் அல்லாஹாலா தந்தருள் புரிவானாக. முழுமையாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்ற நல்லோர்கள் ஜமாத்தை அல்லாஹ் இந்த ரமலானை விட்டு பிரியக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.